டெல்லியில் வெடித்த கார் ஜம்மு காஷ்மீரின் புல்வாமாவைச் சேர்ந்த நபருக்கு விற்கப்பட்டதாக தகவல் ஒன்று வெளியாகி இருக்கிறது. டெல்லி வாகன வெடிப்பு தொடர்பாக அதன் உரிமையாளர் கைது செய்யப்பட்டு விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது. தொடர்ந்து விவரங்களை செய்தியாளர் வெங்கட்ரமணன் வழங்க கேட்கலாம். வெங்கட்ரமணன், இப்ப புல்வாமா நபருக்கு இந்த கார் விற்கப்பட்டதாக ஒரு தகவல் வெளியாகி இருக்கு. மேலும் வேறு என்னென்ன விஷயங்கள் போலீசார் தரப்பிலிருந்து சொல்லப்பட்டிருக்கு? விவரங்கள் என்ன? இந்த கார் வெடிப்பு சம்பவத்திற்கு பிறகாகவே அந்த இடத்தை காவல்துறை 10 நிமிடத்தில் சென்றிருந்து என்ஐஏ உள்ளிட்ட அதிகாரிகள் நேற்று முதல் சோதனை மேற்கொண்டிருந்தனர். குறிப்பாக மத்திய உள்துறை அமைச்சர் நேற்று தினமும் ஒரு விளக்கத்தை கொடுத்திருந்தார். இந்த கார் வெடிப்பு நிகழ்ந்தது ஹூண்டாய் i20 கார் என குறிப்பிட்டிருந்தார். மேலும் மருத்துவமனையில் சிகிச்சைக்கு வரும் நபர்களோடு அவர் சந்தித்து சம்பவம் நடைபெற்ற அந்த இடத்தில் நேரடியாகவே அவர் சென்று ஆய்வுகளை மேற்கொண்டிருந்தார். காவல்துறையும் அதனை உறுதிப்படுத்தியிருந்தது. மத்திய உள்துறை அமைச்சர் அவர்களுமே அந்த கார் வெடிப்பு சம்பவம் நிகழ்ந்து அந்த கார் ஹூண்டாய் i20 கார் என்பதை உறுதிப்படுத்தியிருந்தார். அந்த காருடைய பதிவு எண்ணை அடிப்படையாக கொண்டு ஒரு நபர் கைது செய்யப்பட்டிருந்தார். இந்த நிலையில தான் அந்த கார் ஜம்மு காஷ்மீரில் புல்வாமா நகரை சேர்ந்த நபருக்கு விற்கப்பட்டதாக தகவல் என்பது கிடைக்கப்பட்டிருக்கிறது. டெல்லி வாகன வெடிப்பு தொடர்பாக அந்த வாகனத்துடைய பதிவின் அடிப்படையில் விசாரணை மேற்கொண்டதில் அதன் உரிமையாளர் கைது செய்யப்பட்டு அவரிடம் என்ஐஏ, காவல்துறை உள்ளிட்ட உயர்மட்ட அதிகாரிகள் தீவிர விசாரணையை மேற்கொண்டனர். கார் உரிமையாளர் சல்மானிடம் நடத்தப்பட்ட விசாரணையில பல்வேறு தகவல்கள் கிடைக்கப்பட்டிருந்தது. இந்த ஜம்மு காஷ்மீரின் புல்வாமாவை சேர்ந்த தாரிக் என்பவருக்கு ஏற்கனவே கார் விற்கப்பட்டதாக அவர் தகவல் தெரிவித்திருக்கிறார். புல்வாமாவை சேர்ந்த தாரிக் வேறு நபருக்கு காரை விற்றாரா என்பது தெளிவாக தெரியவில்லை. தொடர்ந்து அது குறித்தான விசாரணை என்பது நடைபெற்று வருகிறது. நேற்று இரவே அவர் கைது செய்யப்பட்டு அவரிடம் தொடர்ச்சியாக காவல்துறை, என்ஐஏ உள்ளிட்ட உயர்மட்ட அதிகாரிகள் விசாரணையை விடிய மேற்கொண்டிருந்த நிலையில சல்மான் தனது காரை டெல்லி ஒக்லாவை சேர்ந்த ஒரு நபருக்கு விற்றிருக்கிறார். ஏற்கனவே ஒக்லாவிலும் டெல்லி காவல்துறை விசாரணை மேற்கொண்டு வரக்கூடிய நிலையில அந்த நபரிடம் ஏற்கனவே கைது செய்யப்பட்ட நபர் அவர் காரை விற்றதாக கூறப்படும் நபர் உள்ளிட்ட இருவரிடமே தொடர்ந்து காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டிருக்கிறார்கள். இந்த சம்பவம் தொடர்பாக அந்த காரினுடைய பதிவெண் கொண்ட அடிப்படையில நேற்று கைது செய்யப்பட்ட நபரிடம் விசாரணை மேற்கொண்ட நிலையில பல்வேறு தகவல்கள் கிடைக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில தான் அந்த சம்பவம் நடைபெற்ற இடத்திலேயே மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவும் ஆய்வு மேற்கொண்டிருந்தார். சிசிடிவி உள்ளிட்ட அனைத்து சிசிடிவி அடிப்படையாக கொண்டு அனைத்து கோணங்களிலுமே விசாரணை துரிதப்படுத்தப்படும் என அவர் ஏற்கனவே தெரிவித்திருந்த நிலையில நேற்று தினமே இந்த காருடைய பதிவெண் கொண்ட அந்த உரிமையாளர் கைது செய்யப்பட்டு அவரிடம் விசாரணை மேற்கொண்ட நிலையில பல்வேறு தகவல்கள் கிடைக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ச்சியாக அவர் காரை விற்ற நபராக கூறக்கூடிய நபரிடமும் தொடர்ந்து காவல்துறை உயர்மட்ட அதிகாரிகள் விசாரணை மேற்கொள்வார்கள் என்கிற தகவலும் கிடைக்கப்பட்டிருக்கிறது.